நாங்கள் மலையனூர் போயிட்டு வரும்பொழுது வழியில் ஒரு இடத்துல சமையல் செய்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு நிலத்துக்கு போனோங்க. அங்கே இங்கே பாருங்களேன், வாழை செடியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இடமே ரொம்ப இயற்கையை சூழ்ந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இங்கே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. வாங்க, இங்கே ஒரு மூங்கில் மரம் இருக்குது, அதை பார்க்கலாம். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? மூங்கில் நாம் வந்து இந்த வீடு கட்டுவோம் இல்லைங்களா? வீடு கட்டுவோம், பந்தல் கட்டுவோம், இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற அந்த மூங்கில் தாங்க இது. இந்த மூங்கில் மரம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த மரத்தில் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு குரூப்பாக ஒரு கூட்டு குடும்பம் போல் இருக்குது பாருங்கள் இந்த மரம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கூட்டு குடும்பத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த மரம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து அப்படியே அந்த நிழல் பாருங்களேன், அழகாக தரையில் படும். இந்த நிழல் வந்து சூப்பராக இருக்குது. இது கீழே உட்காந்து நாங்கள் இது கீழே உட்காந்தாங்க சாப்பிட்டோம். நல்லா இருக்குல்ல இந்த மரம். இதை வச்சு இந்த மூங்கிலில் வந்து எல்லாமே வீடு கட்டலாம், ஒரு பந்தல் போடலாம், புல்லாங்குழல் செய்யலாம். இந்த மூங்கில்களை பற்றி அடிக்கடி குழந்தைங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். இதை பாருங்கள், இந்த குட்டி பையன் பார்க்குறான் பார்த்தீங்களா? அவரும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே இன்னும் குட்டி பசங்க 3 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க இது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா?